ஈஸி தான். ஆனால் சில பேர் நினைக்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது. ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். இப்போ கோவை விழா காம்படிஷன்லேயே போயிருந்தோம். ஃபைனல்ஸில் வந்து நான் ஃபயர் யூஸ் பண்ணியிருந்தேன். அது பண்ணும்போதெல்லாம் அந்த ஃபயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மேலே விழுகுது. ஒரு ஷோ இல்லை அப்படின்னா, ஒரு 10 நாள் ஷோ இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக 11ஆவது நாள் அவங்க இன்னொருத்திட்ட மணி வாங்கணும். பொங்கல்னா தமிழ் கலாச்சாரம், பொங்கல் முடிஞ்சிருச்சுன்னா அவுட் ஆஃப், அப்படியே அதுலேருந்து மறந்துடும். நம்ம மறந்து எப்பவும் போல் நம்ம தலைமுறையில் ஃபாலோ பண்ண விஷயங்களையும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சதி என்னும் சல்லடையால பிரிஞ்ச முட்டா கூட்டம் நாங்க சேரச்சோழ பாண்டிய மன்னர்கள் ஆண்டு கொடுத்துட்ட புண்ணிய பூமிய சதி என்னும் கட்டிய கொண்டு கண்ட துண்டமா வெட்டி போட்டுட்டோம். பாரி காரி ஓரி பேக நதிய மானு ஆயி நல்லியும் நின்று வந்து கேட்டா கொடுக்க மண்ணும் இல்ல மனசும் இல்ல. நாங்கள் அடிக்கடி இங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ண வருவோம் சார். நாங்கள் இந்த இடத்துல கூட நிறைய பாட்டில்ஸு, அந்த லிக்கர் பாட்டில்ஸு, கிளாஸ் டம்ளர்ஸ் இது எல்லாமே நாங்கள் பார்த்தோம். சரி, குழந்தைகளுக்கு இது பார்க்கும்போதெல்லாம் வந்து எங்கிட்ட கேட்குறாங்க, பங்கு கடை பசங்களுக்கு சங்கு ஊதுது, பெத்த வயிறு பார்த்துக்கிட்டு நொந்து சாகுது. மீடியா மைண்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீடியா மைண்ட்ஸ் வந்து நான் ஷரத். இன்னைக்கு நம்ம கூட மாஸ்டர் சாய் புவன் மற்றும் ஸ்ரீ சிஸ்டர்ஸ் தான் இணைஞ்சிருக்காங்க. மாஸ்டர் வணக்கம். வணக்கம் மாஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாஸ்டர். ஒரு அண்டர் ரேட்டடான ஒரு ஸ்போர்ட், நம்ம ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சிலம்பமாக இருக்கட்டும், டான்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கரைஞ்சு போயிட்டே இருக்கு. அந்த நிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் ஆடிட்டு இருந்த 2 பொண்ணுங்களை எப்படி கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தமிழ் இலக்கியம், ஒரு தமிழ் கல்ச்சருக்குள்ளே கொண்டு வந்தீங்க மாஸ்டர்? நாங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 15 இயர்ஸாக நான் வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் போயிட்டு இருந்தோம். ஸோ எங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு அப்படின்னா, ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறம் நாங்கள் நிறைய காம்படிஷன்ஸ் போனோம். அந்த காம்படிஷன்ஸ் போகும்போது எல்லா காம்படிஷன்லேயும் சில இடத்துல தமிழ் ட்ரெடிஷ்னலுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது, எங்களுக்கு ரொம்ப நாளாக ஆசை என்ன அப்படின்னா, நம்ம ஒரே சைடு ஓடிட்டுருக்கோம், எல்லாமே கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையிலும் இருந்தோம். ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் எங்களை சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் வெஸ்டர்ன்லேருந்து ஃபுல்லாகவும் விடல, அதுவும் பார்த்துட்ருக்கோம், இதுவும் பண்ணிகிட்ருக்கோம். பட் சைமல்டேனியஸாக நாங்கள் பண்ணதுனால அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து என்னோடய தமிழுக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் கொடுக்கணும்னு முடிவே பண்ணி தான் நாங்கள் இதில் ஷிஃப்ட் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆகிட்ருக்கோம். முந்தைய காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வாத்தியார்கள் இருந்தாங்க. இதுக்கு இப்போ வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. நீங்கள் சொன்னீங்க வெஸ்டர்ன்லேருந்து தான் நாங்கள் இப்போது இந்த தமிழ் கலாச்சாரத்துக்குள்ளே அதுக்கு தேவையான இந்த ஆடலும் பாடலுக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு. அப்போ அந்த மாஸ்டர்ஸில் ரொம்ப கம்மியாகிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி உங்கள் குழந்தைகளை ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கீங்க? நாங்கள் வந்து இப்போது இது கற்றுக்கிறதுக்காக வெளியில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் போய் தான் கற்றுக்குறோம். இப்போது கரகம் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம மதுரையில் போய் கரகம் வாங்கி அவர்கிட்ட லேர்ன் பண்ணிட்டு அப்புறம் தான் நாங்கள் டீச் பண்ண ஆரம்பித்தோம். அதே நம்ம கொக்கிலி காலாட்டம், கட்டை காலாட்டம் அப்படி தாங்க. நாங்கள் மதுரை போய் தான் மேக்ஸிமம் எங்கே அது அதிகப்படியான ஒரு வலுவோடு இருக்கோ அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போய் லேர்ன் பண்ணிட்டு தான் நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் பெரும்பாலும் யூடியூபர்ஸை அதை யூடியூப் பார்த்து பழகிறத நம்புறதில்லை. ஏன்னா அதில் சில இன்ஜுரிஸ் வந்துடுது, அடிபட்டுருது. கொக்கிலி காலாட்டம், கட்டை காலாட்டம் ஆடும்போதெல்லாம் பாப்பா 2-3 தடவை விழுந்திருக்காங்க. அது எல்லாமே நமக்கு வந்து அந்த யூடியூபர்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அதில் வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்குது. எப்படி சொல்கிறது, அது அவங்களோட டெக்னிக் மட்டும் தான் வந்து நம்மளால வந்து யூடியூப்ல கணிக்க முடியலைங்க. ஏன்னா அவங்களால இப்போ சொல்றதும் அவங்க ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ்ல ஆடுவாங்க. இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் சர்ஃபேஸ் அண்ட் அதே மாதிரி அங்கே இருக்கிற கிளைமேட் கண்டிஷன்லாம் இருக்கு, வேற மாதிரி எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்கும். அது ஒரு குரு மூலமாக போகிறதா நாங்கள் எப்பவுமே கொஞ்சம் நல்லதுன்னு நாங்கள் நம்புறோம். மாஸ்டர், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் வந்து இந்த தமிழ் கலாச்சாரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன மாதிரி சப்போர்ட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்குது மாஸ்டர்? அவங்க ஆக்சுவலாக நாங்கள் வந்து இன்னும் அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணலைங்க. இது வரைக்கும் நாங்கள் அப்ரோச் பண்ணலை. பட் எங்களோட ஆசை என்னென்னா, எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் தனிப்பட்ட முறையில் தமிழ் கலாச்சார நடனத்தை கற்பிக்கிற மாதிரி ஒரு ஆசிரியர் தேவை. இது வந்து எங்களோட ரிக்வெஸ்ட்டு. அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு இயரும் வந்து கலை திருவிழா நடத்துகிறாங்க. அது வந்து சிறப்பான முறையில் தான் நடத்துகிறாங்க, இப்போ வரைக்குமே நடத்துகிறாங்க. இப்போ இவங்களே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கலை திருவிழாவுக்கு போய் இப்போது டிஸ்ட்ரிக்டில் செலக்ட் ஆகிட்டாங்க, ஸ்டேட்டில் செலக்ட், மார்ச்சில் அவங்களுக்கு ஸ்டேட் லெவல் காம்படிஷனுங்க. ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் அந்த கலை திருவிழா எல்லாமே பண்ணுறாங்க. இன்னொன்று அவங்களுக்கு ஆஃபரும் கொடுக்குறாங்க. நாங்கள் இன்னும் அந்த வழியில் இப்போ தான் போயிட்டுருக்கோங்க. அதனால் எல்லாமே கிடைக்கும் நம்புகிறோம். மாஸ்டர், இப்போ நிறைய நம்ம அந்த டான்ஸை பற்றி நிறைய பார்த்தோம் மாஸ்டர். பட் குட்டீஸுக்கு வந்து அந்த ஒரு எச் ஃபேக்டரு பயங்கரமாக ஒரு கோயம்புத்தூர்லேருந்து வந்து ஒரு பொண்ணுங்க, கோயம்புத்தூர், சிறுவாணி தண்ணி, நம்மளோட அந்த பாஷைகள் எல்லாம் போக நமக்கு ஒரு டாப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோயம்புத்தூர் பாட்டும் அந்த ஆன்டி ட்ரக் பாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரீச் ஆச்சு. எப்படி அதோட ஐடியா வந்துச்சுங்க மாஸ்டர்? எப்படி பாடலுக்குள்ளே போனீங்க நீங்கள்?
நாங்கள் கொரோனா காலகட்டத்தில் வந்து நானும் சரி பாப்பாங்களும் சரி இங்கே கிராமத்தில் தான் இருந்தோம். ரொம்ப வில்லேஜ் இன்டீரியர் வில்லேஜில் இருந்தவங்க. அங்கே வந்து அவங்க பேசுகிற மொழி இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அவங்கள மாதிரி பேச முடியாதா அப்படிங்கிற ஒரு ஆசை கூட வந்துருச்சு. அது இன்னொன்று சொல்ல போனால் வெறியே மாறிடுச்சு எங்களுக்கு. பாட்டிமா பேசுகிற மாதிரிலாம் எங்களால் பேச முடியுமா, அந்த 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 தமிழெலாம் நாங்கள் மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆதங்கம் வந்துருச்சு. ஸோ அப்போ இருந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா ஈவினிங் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன சின்ன வரிகளாக எடுத்து கலெக்ட் பண்ணுவோம். கலெக்ட் பண்ணி இந்த லைன் நல்லா இருக்குது, இந்த லைன் நல்லா இருக்குது, இது பாடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு லைன் அப் பண்ணி கொண்டு வந்தோம். அப்படி ஒரு டெவலப் பண்ணதான் அந்த மாதிரி சாங்ஸ் கிடச்சிது எங்களுக்கு. இன்னொன்று எங்களுக்கு நாங்கள் டிவி பார்க்குற மோட்டோவில் எப்போயுமே இருக்க மாட்டாங்க. இவங்க வீட்லேயும் சரி நானும் சரி எங்கேயுமே டிவி பார்க்குற மோட்டோவில் இருக்க மாட்டாங்க. அந்த கிடைக்கிற டைமை முடிஞ்ச வரைக்கும் இந்த வண்டியில் போகும்போதும் எங்கே போனாலும் சிங்கிங்லேயே தான் போவோம். இதை பாடுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி சிங்கிங்லேயே போவோம். தமிழ் பேசி பழகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடச்சிதுங்க எங்களுக்கு கிராமத்தில். ஸோ அது ரொம்ப நாள் ஒரு தீராத ஆசை. இப்போ தான் அது நடந்த ஒரு சந்தோஷம் இருக்குது எங்களுக்கு. இந்த ட்ரக்ஸுக்கான பாட்டு எப்படி எழுதணும்னு தோணுச்சு மாஸ்டர்? இது இம்பார்ட்டன்ட் ஒன்ஸுங்க. என்னென்னா நாங்கள் அடிக்கடி இங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ண வருவோம் சார். நாங்கள் இது வந்து நமக்கு ஹில்ஸ் ஏரியா, எந்த டிஸ்டர்ப் இருக்காது, எங்களுக்கு ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும், ஐடியாஸ் நாலேஜஸ் நிறையா கிடைக்கணும் நம்பிக்கையில் எங்கள் அடிக்கடி வருவோம். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இங்கே நிறைய ஃப்ரீடம் இருக்கும். ஐ மீன் எந்த டிஸ்டர்ப் இருக்காதுங்க. ரீசெண்டாக பார்க்கும்போது இந்த இடத்துல கூட இது ஆக்சுவலாக கோயில் இருக்குது. இந்த இடத்துல கூட நிறைய பாட்டில்ஸு, ஐ மீன் அந்த லிக்கர் பாட்டில்ஸு, கிளாஸ் டம்ளர்ஸ் இது எல்லாமே நாங்கள் பார்த்தோம். சில குழந்தைகளுக்கு இது பார்க்கும்போதெல்லாம் வந்து எங்கிட்ட கேட்குறாங்க இது எதுக்காக, இது என்னதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது எங்களுக்கு அந்த தாட் வந்தது அதனால தான் வந்துச்சுங்க. சரி நம்ம ரொம்ப இன்டீரியர் வந்தே சொசைட்டிக்குள்ளார இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, இதே சிட்டியில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும், எவ்வளோ பேர் வந்து லிக்கருக்கு அடிக்ட் ஆகிருப்பாங்க, அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு வழியில் நம்ம இந்த பாட்டு மூலமாக ஒரு அவேர்னஸ் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணோம் பிரதர். நான் பள்ளி பருவ பசங்க இப்போ பாக்கு போடுது, காலேஜ் படிக்கும் பசங்க இப்போ கஞ்சா அடிக்குது, பங்கு கடை பசங்களுக்கு சங்கு ஊதுது, பெத்த வயிறு பார்த்துக்கிட்டு நொந்து சாவுது. வேணா 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 தம்பி போத பழக்கம் மீறினா அது உங்களை பாதாளத்துக்கு உள்ள இழுக்கும். வேணா 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 தம்பி போத பழக்கம் மீறினா அது உங்களை பாதாளத்துக்கு உள்ள இழுக்கும். ஹான்ஸ் பக்கம் அது மட்டும் போதை இல்லடா, ஆன்லைனும் கேம் ஒரு போதை போலடா. உடம்ப மனச கெடுத்து அழிக்கும் போத வேணுமா, இல்லனா ஆனந்தமா உலக ரசிக்கும் வாழ்க்கை வேணுமா. பப்ஜி ரம்மி ஃப்ரீ ஃபயரும் போத தானடா, அத விட்டு வந்தா தெரியும் பாரு நல்ல பாதடா. உடம்ப மனச கெடுத்து அழிக்கும் போத வேணுமா, இல்லனா ஆனந்தமா உலக ரசிக்கும் வாழ்க்கை வேணுமா. அவேர்னஸாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அளவில் நல்ல ஒரு வெற்றி இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட குட்டீஸ் வந்து சிலம்பம்லாம் கற்றுக்குறாங்க. இப்போது சிலம்பத்து மேலே எப்படி ஆர்வம்? நீங்கள் சிலம்பம் கற்றுருக்கீங்களா மாஸ்டர்? இல்லை சார், நான் சிலம்பம் பண்ணலைங்க. ஸோ இவங்க வந்து லாஸ்ட் 8 இயர்ஸாக 8 to 9 இயர்ஸ் இருக்குங்க மாஸ்டர்கிட்ட பர்பஸாக போய் லேர்ன் பண்ணுறாங்க. இப்போ இவங்க மாஸ்டர் கேட்டகரி, இவங்க கிளாஸ் எடுக்கலாம். பட் இவங்களோட டைம் சஃபிஷியன்ட் இல்லாதனால இவங்க ஜஸ்ட் ப்ராக்டிஸில் மட்டும் இருக்காங்க. மாஸ்டர் உங்கள்கிட்ட நிறைய கேள்வி கேட்டோம். இப்போது நம்ம குட்டீஸ்டே கேட்கலாம். ஜனிகா மற்றும் சுதீக்ஷா இருக்காங்க. அவங்க நிறைய அந்த கோயம்புத்தூர் பற்றி பாடினீங்க. கோயம்புத்தூர் சாங்கில் பேசுவீங்களா? பழகிட்டு இருக்கேங்க. ஓ, பழகிட்டு இருக்கணுங்க. எங்களுக்கு கோயம்புத்தூரில் இருக்கோம், நம்ம கோயம்புத்தூர் மக்களுக்கு இந்த கோயம்புத்தூர் பாட்டு ஒன்று பாடி காட்ட முடியுங்களா? கோயம்புத்தூர் பேரை சொன்னா குழந்தை கூட கொண்டாடுங்க, கோவை மண்ணில் பிறந்ததற்கு நாம பெருமை கொண்டோமுங்க. தானானே தானனே தானானே தானனே தானானே தானனே தனேனே தனேனனா வந்தாட வாழ வைக்கும் எங்க கோவை மாநகரம், எழில் கொஞ்சம் அழகோது பூத்து குலுங்கு எங்க நகரம். தானானே தானனே தானானே தானனே தானானே தானனே தனேனே தனேனனா சீரி பாயும் சிறுவாணி இயற்கை தாயின் வரமேனி, தோத்து போகும் சக்கரையும் எங்க தண்ணி ருசியோடு. தானானே தானனே தானானே தானனே தானானே தானனே தனேனே தனேனனா கொங்கு மொழி எங்க மொழி, பழமை வாய்ந்த தங்க மொழி, வாங்க போங்க என்னங்க ஏனுங்க மரியாதை நிறைந்த மொழி. தானானே தானனே தானானே தானனே தானானே தானனே தனேனே தனேனனா பள்ளிக்கூடம் தூரமில்ல, படிப்பதற்கும் பாரமில்ல, அறிவியலும் மருத்துவம் இங்க தேடி ஓட தேவையில்லை. தானானே தானனே
தானானே தானனே தானானே தானனே தனே நனே நானே நனா. கோயமுத்தூர் பேர சொன்னா குழந்தை கூட கொண்டாடுங்க. கோவை மண்ணில் பிறந்ததற்கு நாங்க பெருமை கொண்டோமுங்க. தானானே தானனே தானானே தானனே தானானே தானனே தனே நனே தானே நன்னா. சொல்லுங்க ஜெனிகா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எந்த கிளாஸ் படிச்சிட்டு இருக்கீங்க? நான் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். நீங்கடா? 4th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு 4th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ மாமா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சின்ன குழந்தையா இருக்கும்போது வெஸ்டர்னில் நிறைய கற்றுருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை தமிழ் கலாச்சாரத்தில் நீங்கள் இப்போ பண்ணுற டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற இந்த டான்ஸ் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ட்ரெடிஷ்னல் தான் பிடிச்சிருக்கு. ட்ரெடிஷ்னல் தான் பிடிச்சிருக்கு. உங்கள் மாமா வந்து உங்களை அடிப்பார், மிரட்டுவார், அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவாரா? அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டார், ஜாலியாக தான் இருக்கும். நீங்கள் பரதம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். அரங்கேற்றம் பிடிச்சிருக்கீங்களா? இல்லை. ஓகே, பரதத்தை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே தமிழ் கலாச்சாரத்துக்கான பாடல்கள் அதையும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் கன்டினியூ பண்ணிருக்கீங்க, வெஸ்டர்னும் கன்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க, இதுவும் கன்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஸ்கூல் எல்லாம் போகிறதுக்கு டைம் இருக்கா உங்களுக்கு? டைம் இருக்கு. எப்படி ரெண்டும் மேனேஜ் பண்றீங்க? 9th அடுத்த வருஷம் 10th நம்ம சிஸ்டமேட்டிக்கலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 10th முடிக்கணும், 11th முடிக்கணும், 12th முடிக்கணும், காலேஜ் முடிக்கணும்னு இருக்கும்போது இந்த மாதிரி டான்சஸ்க்கு உங்களுக்கு பாட்டு பாடுறதுக்கு டைம் இருக்குங்களா? ஸ்கூல் முடிச்சு வந்தோடனே ஒரு 7 to 7:30க்குள்ள எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் தூங்குறதுக்கு ஒரு 11:30 ஆயிரும். அது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். எக்ஸாம் டைமில் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? எக்ஸாம் டைம்ஸில் மட்டும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அப்புறம் திருப்பி ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோம். லீவ் டைமில் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் தான். இப்போ ஒரு சில டான்ஸ் ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் ரொம்ப கேஷுவலாக வந்து அந்த இது மேலே நிற்கிறதா இருக்கட்டும், இல்லை அந்த கட்டக்காலில் ஆடுறதா இருக்கட்டும், எப்படி பயம் இல்லாமல் பண்ணுறீங்க? ப்ராக்டிஸ் எவ்வளோ வருஷமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க இந்த டான்ஸ் ஃபார்ம்? 5 to 4 இயர்ஸாக பண்ணிட்டு 4 to 5 இயர்ஸாக வந்து பார்த்தீங்க இந்த டான்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க. தங்கச்சி வந்து எப்படி சப்போர்ட்டிவாக இருப்பாங்களா, இல்லை தள்ளி விடுவாங்களா நீங்கள் நிற்கும் போது? தங்கச்சி லைட்டாக தள்ளி விடுற மாதிரி தான் இருக்கு. அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க, ஜாலியாக தான் இருப்போம். ஜாலியாக 2 பேரும் சேர்ந்தா ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா? திடீர்னு ஒரு 2000-3000 பேர், ஒரு 10,000 பேர் ஆடுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஏன்னா ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி இருக்கு அந்த அட்மாஸ்பியர்? எப்படி இருக்கு? இப்போது கம்மியாக இருக்கவங்க முன்னாடி பண்ணும்போது கொஞ்சம் கேஷுவலாக பண்ணுவோம், நார்மலாக பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியாக கிடைக்காது. ஆனால் நிறையா பேர் இருக்கும்போது பண்ணும்போது அவங்கள பார்த்து பண்ணும்போது இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியாக கிடைக்கும், இன்னும் நிறையா ஸ்டேஜ் பண்ணலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகே, இந்த டான்ஸ் ஃபார்ம்லாம் உங்களுக்கு என்னெல்லாம் மாதிரி டான்ஸ் ஃபார்ம்ஸ் உங்களுக்கு கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது? இன்னும் நிறையா இருக்குது, ஆனால் எல்லாமே கற்றுக்கணும்னு கொஞ்சம் ஆசை இருக்குது. உங்களுக்கு வந்து ரேண்டமாக யாருன்னே தெரியாதவங்க வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்களா? பண்ணியிருக்காங்க, நிறையா பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹாப்பி ஸ்ட்ரீட்லேயே பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து லாஸ்ட் வீக் பொங்கலுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஹாப்பி ஸ்ட்ரீட்டில் வந்து பண்ணியிருந்தோம். அப்போது ஒரு ஆன்ட்டி வந்து சொல்லியிருந்தாங்க, ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, இன்னும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நிறையா பேர் சொன்னாங்க. அது அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு இன்னுமே அடுத்த லெவலுக்கு போய் பண்ணணும், இன்னும் எவ்வளோலாம் இருக்கோ அதை ஃபுல்லாமே கற்றுக்கணும், தமிழ் கல்ச்சரை வந்து இன்னும் எல்லாத்துக்கிட்டேயும் கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது. அதனால அவங்கெல்லாம் என்கரேஜ் பண்ணும்போது இன்னுமே பண்ணணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் அப்ளாசஸ் கல்ச்சர் சூப்பராக பண்ணீங்க அப்படின்னு நடந்திருக்கு? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஸ்டேஜ் விட்டு இறங்கினோன்னே வந்து எல்லாரும் நல்லா பண்ணியிருந்தீங்க, இன்னும் நிறைய ஸ்டேஜில் பண்ணோன்னாங்க. கண்ணு சொன்னீங்க ஒரு 4-5 இயர்ஸ்லேயே இவ்வளோ ஸ்டேபிளாக டான்ஸ் ஆடுறீங்க. இந்த மாதிரி கலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணுறது ஈஸி தான். ஆனால் சில பேர் நினைக்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது. ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். நான் வந்து இதை வந்து ஒரு 5-4 இயர்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் எனக்கு இம்பேக்ட் வந்து காம்படிஷன்ஸ் எல்லாம் போகும்போது நிறையா ஆயிருக்கு. இப்போ கோவை விழா காம்படிஷன்லேயே போயிருந்தோம். ஃபைனல்ஸில் வந்து நான் ஃபயர் யூஸ் பண்ணியிருந்தேன். அது பண்ணும்போதெல்லாம் அந்த ஃபயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மேலே விழுகுது. அப்புறம் நாங்கள் நிறையா டெக்னிக்கெல்லாம் அப்புறம் யூடியூப்பில் கொஞ்சம் சர்ச் பண்ணி அது என்ன மெட்டீரியலால் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் வந்து அந்த காம்படிஷன் முடிச்சு சில ஷோவில் கூட நான் அது பண்ணியிருந்தேன். என் கையிலலாம் அது பட்டிருக்கு, நிறைய புண்ணெல்லாம் ஆயிருக்கு. அப்புறம் வந்து நாங்கள் வந்து ஒரு ஷோக்கு போயிருந்தோம், ஹிந்துஸ்தான் வந்து இன்ட்ரோ சாங்க்கு போயிருந்தோம். அங்கே வந்து கட்டைக்கால் கட்டி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது என்ன ஆயிடுச்சு, அவங்க வந்து பேசிகிட்டு இருந்தனால லேட் ஆயிடுச்சு. பண்ணிகிட்டு இருக்கும்போது கால் தடுக்கி அப்படியே அங்கே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு கால் முட்டிக்கிட்ட. அதையும் தாங்கி பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி நிறையா கஷ்டம் இருக்கும், நம்ம பார்த்து பண்ணால் எல்லாம் ஈஸியாக இருக்கும். வாய்ப்புகள் இருக்குது.
பட் இருந்தாலும் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா எதுவுமே கஷ்டம் இல்லை அப்படிங்கிறது தான் மாஸ்டர்ஸும் ஸ்ரீ சிஸ்டர்ஸும் சொல்லியிருக்காங்க. சொல்லுங்கள் மாஸ்டர், கவர்மெண்ட் கிட்ட எந்த மாதிரி சப்போர்ட் நீங்கள் எதிர்பார்க்கீங்க? ஃபினான்ஷியலாக நான் கேட்குறேன் மாஸ்டர். ஏன்னா நம்ம ஒரு கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஒரு ஃபுட்பாலாக இருக்கட்டும், உங்களுக்கு இந்த காலேஜாக இருக்கட்டும், ஸ்கூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சீட் கிடைக்கும், கவர்மெண்ட் கோட்டாஸில் ஒர்க் கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்போர்ட்டு இப்போ சிலம்பமாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் டான்ஸஸ்க்கு என்ன மாதிரி சப்போர்ட் நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க, என்ன மாதிரி கேட்குறீங்க நீங்கள்? இது ஒரு முக்கியமான கேள்வியும் கூட சார். என்னென்னா இப்போ நமக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு வெளியே நாட்டிலேருந்து வந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து ரீசெண்டாக தான் நமக்கு தமிழ் கலாச்சாரம் இருக்கிற அந்த சிலம்பம் இது மாதிரி கிடைக்க ஆரம்பிச்சது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கராத்தே அண்ட் டேக்வாண்டா கொடுத்த ரெஸ்பான்ஸும் அந்த கொடுத்த ஸ்கோரிங்கும் அவங்களுக்கு கொடுத்த ஸ்காலர்ஷிப்பும் சிலம்பத்துக்கு கிடைக்காம தான் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் இப்போது எல்லாம் ஓரளவுக்கு அது நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அட் சேம் டைம் இன்னொரு விஷயம் என்னென்னா தமிழ் கலாச்சார நடனத்திலேயே வந்து அது ஐ மீன் அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் சேர்த்துனா சிலம்பமுக்கு மட்டும்தான் நமக்கு இது கிடைக்கிற மாதிரி ஒரு என்னோட நாலேஜுக்கு தெரிஞ்சுது. பட் வந்து இதில் நிறையா ஃபார்ம்ஸ் இருக்குங்க. ஒரு கலெக்டர் ஒரு மினிஸ்டர் வர்றாங்கும் போது நம்ம சில நாட்டுப்புற கலைஞர்களை கூப்பிட்டு நம்ம ஆட சொல்லுவாங்க. ஆடும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. பட் அதோட பேக்கப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு ஷோ வர வரைக்கும் அவங்க சும்மா தான் இருக்கும், ஐடியெல்லாம் இருக்கும், சும்மா தான் இருக்கும். தவிர அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக எந்த ஒரு இப்போ நாங்களே வந்து இவங்க ஸ்கூல் படிக்காமல் இதுதான் தொழில் அப்படிங்கும் போது கண்டிப்பாக நாங்கள் யோசிச்சிருப்போம் இதில் வருமானம் வருமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்போம் நம்ம. ஏன்னா கரகம் ஆகட்டும், கட்டைகால் ஆகட்டும், ஒயிலாட்டம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மணி ஏர்னிங்ஸ் வந்து கம்மி தான் சார். அது வந்து முழுக்க முழுக்க ஒத்துக்கப்பட வேண்டிய உண்மை. ஒரு ஷோ இல்லை அப்படின்னா, ஒரு 10 நாள் ஷோ இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக 11ஆவது நாள் அவங்க இன்னொருத்திட்ட மணி வாங்கணும், வாங்கி தான் பண்ணி தான் எல்லாம். இது சைடு பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இதை கொண்டு போகிற கண்டிஷன் இருக்கு. ஒருவேளை இதில் தேவையான வருமானம் வந்துச்சு அப்படின்னா தமிழ் கலாச்சார நடனமும் சரி, தமிழ் கலாச்சாரமும் எல்லாமே மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது நிறையா க்ரோத் இருக்குங்க. எல்லாருமே கற்றுக்குவாங்க, எல்லாமே லேர்ன் பண்ணுவாங்க. யானையா கிளம்பிடுவோம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு சிவனடியார் தான் வந்தார், வந்துட்டு இங்கே ஒரு யானை இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அது நம்ம தமிழ் கலாச்சாரம் இருக்கிற அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆகட்டும், கரகம் அண்ட் ஒயிலாட்டம் மயிலாட்டம் எல்லாத்துக்குமே ஒரு தொடர்ந்து வேலைப்பாடுகள், தொடர்ந்து வந்து ஷோஸை இருந்துக்கிட்டே இருக்கு. அதில் வருமானம் கிடச்சிட்டே இருக்குது அப்படின்னா அதிலிருந்து டெஃபினட்டாக யாருமே பைபாஸ் பண்ணி வெளியே போக மாட்டாங்க. அதை லேர்ன் பண்ணணும், திருப்பி டீச் பண்ணணும், நம்மளோட தலைமுறைக்கே டீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு பண்ணுவாங்க. ஸோ அதில் மணி ஏர்னிங்ஸ் மட்டும் கவர்மெண்ட் வந்து ஏதாவது எல்லாத்துக்குமே வாய்ப்பு கொடுத்து, ஆனால் நலிந்த கலைஞர்கள் கூட்டமைப்பு எல்லாத்துக்குமே இருக்குங்க, பென்ஷன் கொடுக்குறாங்க. பட் அது சஃபிஷியண்டாக இல்லைங்கிற மாதிரி தான் போகுது. அதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கல்ச்சரில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இவ்வளோ டான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார். உங்களுக்கு ஒரு டான்ஸ் ஸ்கூல் இருக்குது, இன்கேஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களோட நம்பர் கொடுக்கலாங்களா நம்ம வீடியோவில்? கண்டிப்பாக. இப்போ இளைஞர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சார்? இண்டா ரொம்ப நான் எதிர்பார்த்த ஒரு கேள்வியும் கூடங்க, தருணமும் கூட. பொதுவாக வந்து நம்ம தமிழ் கலாச்சாரம் அப்படின்னா எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அது பொங்கல்னா தமிழ் கலாச்சாரம், பொங்கல் முடிஞ்சிருச்சுன்னா அவுட் ஆஃப், அப்படியே அதுலேருந்து மறந்துடும், நம்ம மறந்து எப்பவும் போல் நம்ம ஜென்ரல் லைஃப் போயிடும். நம்ம அது கிடையாது. இப்போது நம்ம ரீசெண்டாக எங்கே போய் நீங்கள் வந்து சுதந்திர போராட்ட வீரர்கள்னு பேர் எடுத்தீங்கனால எல்லாருமே காந்திஜி, சுபாஷ்ஜி, நேருஜி இந்த மாதிரியே தான் போவாங்க. பட் நம்ம தமிழ்நாட்டில் தீரன் சின்னமலை ஐயாவையோ இல்லை நம்ம முத்துவடுகநாதன் ஐயாவையோ பூலித்தேவன் ஐயாவையோ யார் வாயிலேருந்தும் வரதில்லை. ஸோ நான் வந்து செமினார் எடுக்கும் போதும் சரி, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக வெளியில் போகும்போது நான் கேட்குற ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதாக தான் இருக்கும். ஸோ இளைஞர்களுக்கு நான் கேட்குற ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, நம்மளோட கலாச்சாரம் நம்ம யார் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டால் தான் நமக்கு பின்னாடி வர தலைமுறைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு சௌரியமாக இருக்கும். அதுதான் முறையாகவும் இருக்குங்க. ஸோ என்னோட ரெக்வஸ்ட், எங்களோட டோட்டல் டீமோட வேண்டுகோள் என்னென்னா, எல்லாருமே அவங்கவுங்களோட கலாச்சார அடிப்படையில் இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க, தலைமுறையில் ஃபாலோ பண்ண விஷயங்களையும் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே வந்து அப்படியே சொன்னதாங்க, பொங்கல் முடிஞ்சோன்னா ட்ரெடிஷ்னல் காணாமல் போயிடுது, திருப்பி நம்ம பேக் டு மாடர்ன் ட்ரெண்டுக்கு போயிடுறோம். அதில் என்ன இருக்குன்னு கூட நமக்கு தெரியறதில்ல. ஒருத்தர் காரில் போகிறாரு அப்படிங்கிறதுக்காக நம்ம மாட்டு வண்டி விற்றுட்டு கார் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். நம்ம அது காரணம் என்னென்னா நம்மளோட காம்ப்ளெக்ஸ் மைண்டு. அவர் காரில் போகிறாரு, நம்ம வந்து எதுக்கு மாட்டு வண்டி நம்ம ஓட்டணும், ஆனால் மாடும் மாட்டு வண்டியும் சாப்பாடு போடுங்கிறத நம்ம மறந்துடுறோம். ஸோ இதுதான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற பிரச்சனையே இதுதாங்க. காம்ப்ளெக்ஸை, அதுக்கப்புறம் அந்த ஈகோ, அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் வளரணும் அப்படிங்கிற அந்த நோக்கம் மட்டுமே இருக்கும் இல்லையா. நம்ம கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் கொண்டு வர ஒரு விழிப்புணர்வு வந்து கம்மியாக தான் இருக்குது. அதுதான் இளைஞர்களிடம் நாங்கள் கேட்குறது.
குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை 5 நிலங்களோடு பல வகை பழங்களோடு கட்டுக்குள்ள வேட்டையாடி வந்த பட்ட புட்டனோட சந்ததி மறந்து வணிக பண்ண வந்தவன தூக்கி அரியணையில அழகு பார்த்த சதிய தாதி குடியில பிறந்த இன்னைக்கு சதி என்னும் சல்லடையால பிரிஞ்ச முட்டா கூட்ட நாங்க சேரச்சோழ பாண்டிய மன்னர்கள் ஆண்டு கொடுத்துட்ட புண்ணிய பூமிய சதி என்னும் கட்டிய கொண்டு கண்ட துண்டமா வெட்டி போட்டுட்டோம் பாரி காரி ஓரி பேக நதிய மானும் ஆயினல்லியும் மிந்து வண்டு கேட்டா கொடுக்க மண்ணும் இல்ல மனசு இல்ல பூவும் குயிலும் அகவும் மயிலும் சீரு பாம்பு சிறுத்த புள்ளியும் மிச்ச வச்ச எச்ச பூமிய பங்கு போட்டுக்கொள்ள நாம யாருங்க? ஜெனிகா, இந்த பாடல் யாரு உங்களுக்கு இந்த லிரிக்ஸ் அப்படிங்க யாரு சொல்லி கொடுத்தா? மாஸ்டர், நான் உங்ககிட்ட எனக்கு ஒன் பர்டிகுலர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஹிட் ஆச்சு. இந்த வணிகம் பண்ண வந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் கொடுத்துட்டீங்க, அவங்களுக்கு இந்த சேர் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறது, அது எதை மீன் பண்ணுறீங்க? அது ஏன் அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு உங்களுக்கு? 18வது நூற்றாண்டுக்கு அப்புறம் நம்ம நிறைய விளைவுகளை சந்திச்சோம். அந்த 18ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் நம்ம மன்னர்கள் ஆட்சி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நம்ம பிரிட்டிஷ் கையில் போக ஆரம்பித்தோம். ஸோ அது காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து நம்மளோட பிரிவினை தான் நம்மளோட காரணம். அதுதான் வணிகம் பண்ண வந்தவனை தூக்கி அரியணையில் அழகு பார்த்த அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். அது என்னன்னா, அவங்க ஜஸ்ட் பிஸ்னஸ்க்காக வந்தாங்க, பட் நம்மளோட வீக்னஸ் வச்சு அவங்க நம்ம மேலே குறையேறினாங்க அப்படிங்கிறதான் அது மீனிங் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நடுவில் சொன்னீங்க டிவைட் அண்ட் ரூல் பாலிசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போவும் அட் ப்ரெசென்ட் வந்து அப்போது லேட்டர் ஸ்டேஜில் 1905 எப்படி இருந்துச்சோ 2025 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசி அப்படிங்கிற ஒரு சின்ன இடத்துல கூட சேஞ்ச் ஆகாமல் அப்படியே தான் போயிட்டுருக்கு. இதுக்கு நீங்கள் இன்னொரு லிரிக்கல் பாட்டு எனக்கு வேணும், குட்டி சேர்த்து பாடி ஒரு பக்கா ஆல்பம் ஒன்று வேணும் அப்படிங்கிறது என்னோட சார்பாகவும் எங்கள் மீடியா மைண்ட் சார்பாகவும் நான் கேட்டுக்கொள்கிறோம். ஓகே சாய் மாஸ்டர் சார், and thank you Kutties for this lovely opportunity. Thank you so much. Thank you so much, and thank you.